அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரத்னசுந்தரம். எனக்கு ஊர் ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி மாவட்டம். நான் ஒரு பிஇ கிராஜுவேட், மெக்கானிக்கல் இன்ஜினியர். இப்போ தான் டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் இன் மேனேஜ்மெண்ட் படிச்சுக்கிட்டு இருக்கேன். படிச்சுட்டு இருக்கும்போதே பாஸ் ஆனது பெரிய வியப்பு தான். ஆனால் என்னோடய வெற்றிக்கு முக்கியமான காரணமாக நான் 3 ஃபேக்டர்ஸ் சொல்லுவேன். என்னோடய படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் நான் ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து டெய்லி வந்து படிக்கணும், அது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்துச்சு. அந்த சுச்சுவேஷன் அப்போ எனக்கு தூத்துக்குடியில் என் சித்தப்பா வீட்டில் என்னை வந்து அக்காமடேட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் என் சித்தப்பா ஒரு மெயினான ஃபேக்டராக சொல்லுவேன். இதனால் எனக்கு அலைச்சல் குறைஞ்சிது. என்னால் படிப்பில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்சுது. அவங்க வீட்டில் என்ன ஒரு 2-3 மாதம் வச்சுருந்து என் படிப்புக்கு அவங்களால முடிஞ்ச சப்போர்ட் எல்லாமே பண்ணாங்க. இதை ஃபஸ்ட்டு சொல்லணும். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஐசிஎம்மை காட்டின இசக்கி பாண்டின்னு என்ன கூட படித்த பிரதர், அவர் இந்த ஐசிஎம்மை நாங்கள் வந்து ஒரு 1.5 வருஷமாக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து 21 பாஸ்ட் அவுட்டு, விவி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் செக்டாரில் திருநெல்வேலியில் வேலைக்கு ஜாயின் பண்ணேன். ஒரு மினிமம் சேலரியில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஆனால் அந்த சேலரி பத்தாது அப்படின்ட்டு ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸில் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனேன். சென்னையில் போய் ப்ரைவேட் செக்டார் தான், சேம் ஜாப் தான் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஒரு மினிமம் ஹைக்கோட ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அது எவ்வளோ தூரம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். நம்ம ஊர்லேருந்து சென்னை போயிட்டு வர காஸ்ட்டே இப்போல்லாம் அதிகமாகிட்டு. அதெல்லாம் தாண்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நமக்கு இது லைஃப் செட்டில் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கால் நான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி, அப்போ வீட்டில் வந்து கேட்டேன். அட் த ஏஜ் ஆஃப் 24 நான் என் வீட்டில் கேட்குறேன். நம்ம சொசைட்டியில் எல்லாருக்குமே தெரியும், ஒரு 24 வயசு பையன் வீட்டுக்கு ஏர்ன் பண்ணி கொடுக்கணும் தான் எல்லோரும் நினைப்பாங்க. ஆனால் அந்த பாயிண்டில் நான் என் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாட்ட என் தம்பிகிட்ட கேட்கும்போது, இல்லை நீ படிக்கிற பையன் தானே, நாங்கள் முதல்லே சொன்னோம், நீ வந்து படித்து ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலைக்கு போனால் லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் அதான் கேட்காம ஃபஸ்ட்டு ப்ரைவேட் செக்டரில் போய் வேலைக்கு சேர்ந்தேன். 24 வயசுலேயும் என்ன நீ வாப்பா, நான் வீட்டு எக்ஸ்பென்ஸ் நான் பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அவங்க சொன்னதுனால தான் நான் இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன படிக்கிறதுக்கு எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஊரில் நான் படிக்கும் போது எனக்கு சப்போர்ட் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் நாங்கள் டீமாக சேர்ந்து படிப்போம். அதேமாதிரி படிக்கும்போது நிறைய டவுட்ஸ் வந்துச்சுன்னா அந்த டவுட்ஸை வந்து மனசுக்குள்ளேயே வச்சுருக்க மாட்டோம். நாங்கள் ஓரளவு கலந்து தான் படித்தோம். ஏன்னா சிங்கிளாக படிக்கும்போது நிறைய டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸை வந்து நம்மளே கூகுளில் சர்ச் பண்ணுவோம், யூடியூப்பில் பார்ப்போம், வேறு அகாடமியோட ஸ்பீச்சஸ் கேட்போம். அது ஹெல்ப் பண்ணும் தான். ஆனால் டவுட்ஸ் எவ்வளோ தூரம் நம்ம வந்து கேட்குறோமோ அது கேட்க தான் நமக்கு வந்து நாலேஜ் கெயின் ஆகும் உண்மையிலே. அப்படி நாங்கள் டீம் ஒர்க்காக படித்ததுனால தான் நான் ஒரு ஷார்ட் பீரியடில் இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கான மெயின் காரணம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஐசிஎம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்கே நிறைய சப்போர்ட் இருந்துச்சு, நாங்கள் நல்லா படித்தோம். அதையும் தாண்டி நான் சுரேஷ் அகாடமியில் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் கிடச்சிது. என்னென்னா, ஒரு இன்ஸ்டியூட்டோட சப்போர்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ முக்கியன்றது இங்கே வந்து எனக்கு சேர்ந்த பிறகு தான் புரிஞ்சுது. நான் அது வரை ஊரில் இருந்தால் படிச்சுக்கிட்டு இருந்தேன். பசங்களாக சேர்ந்து ஒரு ரூமில் இருந்து எங்களால் முடிஞ்ச மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி எங்களால் கலெக்ட் பண்ண முடிஞ்ச சோர்ஸஸ் வச்சு நாங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம அகாடமியில் நடந்த கிராஷ் கோர்ஸ் எவ்வளோ ஹெல்ப் பண்ணிச்சுன்னா அது இப்போ எனக்கு வேலையை வாங்கி கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். வேறு மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, வீட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் படிப்போம். ஆனால் டெஸ்ட்டு போடுறதுக்கு கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற அளவு நமக்கு நாலேஜ் இருக்காது, டைம் இருக்காது. அதெல்லாம் தாண்டி நம்ம எங்கள் அகாடமியில் வந்து சேர்ந்தது சாரோட கோச்சிங். சார் வந்து சனி ஞாயிறு நான் ஐசிஎம்மில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். திங்கள் டு வெள்ளி அங்கே கிளாஸஸ் இருக்கும். சனி ஞாயிறு மட்டும்தான் சார்கிட்ட கிளாஸஸ் இருந்துச்சு. சார் கிளாஸ் வந்தாங்கன்னா அவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இருக்கும். அதை வந்து நம்ம சும்மா சொல்லவே முடியாது. எனக்கு அதோட எஃபெக்ட் நல்லா பலன் கொடுத்துருக்கு. அதனால் இப்போ நான் ஒரு வேலையை வாங்கியிருக்கேன். அது சார் வந்து அந்தோணி பட்ராய் சார், அவங்க பேரை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். கூட்டுறவு சார் பதிவாளராக இருக்காங்க. சாருக்கு என்னோட ரொம்ப நன்றி. சார் வந்து எக்கனாமி எடுப்பாங்க, பாலிட்டி எடுப்பாங்க. நான் வந்து ஐசிஎம் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட். எல்லோரும் கேட்டுக்கோங்க, ஐசிஎம் கோஆப்ரேட்டிவ் முடித்தவங்க அந்த 10 சப்ஜெக்டோட நாலேஜோடு ஆல்ரெடி இருப்பாங்க. ஆனால் நான் படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இவ்வளோ தூரம் நான் எக்ஸாமில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் போட்ட டெஸ்ட்டு பேட்சும் சாரோட கோச்சிங்கும் தான் காரணம். ஏன்னா 10 பக்கம் என்னால் படிக்க முடியும்னு நாங்களே ஃபஸ்ட் நம்பலை. என் பிரதர் இங்கே வழிகாட்டினபடியும் நாங்கள் தூத்துக்குடியில் வந்து ஜாயின் பண்ணோம், படிக்க ஆரம்பித்தோம். எங்கே தொடங்கி எங்கே முடிக்கணும், இல்லை எங்கே தொடங்கணுன்னே தெரில. அதுக்கப்புறம் தான் நம்ம சுரேஷில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு படிக்க ஆரம்பிக்கிறோம். சார் வந்து சப்ஜெக்ட்ஸை 4ஆக பிரித்தாங்க. அதன்படி கிளாஸ் நடத்தினாங்க.
நடத்தி முடித்து அடுத்த வீக் அதோட போர்ஷன் டெஸ்ட் இருக்கும். சனிக்கிழமை நடத்தியிருப்பாங்க, அதோட போர்ஷன் சண்டேவே டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, டெஸ்ட்டு மட்டும் இருக்காது, டெஸ்ட்டு முடித்து உடனே அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸஸும் இருக்கும். ஒரு 2.5 hours டெஸ்ட்டுன்னா அப்புறம் ஒரு 1/2 hour to 1 hour எல்லோரும் பஸ்ஸை பிடிக்க போகணும், ட்ரெயினை பிடிக்க போகணுன்ட்டு நிற்பாங்க. ஆனால் எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸ் முடியாமல் போகிறது அவ்வளோ தூரம் நல்லது கிடையாது. எல்லா எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸும் எல்லா டெஸ்ட் கிளாஸும் எங்களால் முடிஞ்சளவு நாங்கள் அட்டன் பண்ணோம். அதோட ஹார்வெஸ்ட்டு தான் இப்போ நாங்கள் ரீப் பண்ணியிருக்கேன்னு நான் உண்மையாக சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபோக்கஸ் கம்மியாக இருக்கும், கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து ஃபோன் எடுத்து பார்ப்போம், ஒரு டவுட்டு வரும், படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு டவுட் வந்துச்சுன்னா அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறது கண்டிப்பாக நமக்கு ஃபோனு தான் ஒரு சோர்ஸாக இருக்கும். ஆனால் ஃபோனுக்குள்ளே போனால், யூடியூப்பில் போனால் நம்ம பார்த்தது மட்டும் இல்லாமல் நமக்கு அனாவசியமான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டூம் ஸ்க்ரோல் பண்ண வச்சுரும் நம்மளை. அதை அவாய்ட் பண்ணுறது எப்படின்றது பெரிய டாஸ்க்கு தான். ஆனால் அதை அவாய்ட் பண்ணி கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் தான் மெயினாக மேலே வர முடியும். கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், நல்லா படிங்க. எனக்கு ஒரு சின்ன விஷயம், நான் ஒரு ஷார்ட் டேர்மில் தான் இதை நான் கிராக் பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து ஒரு இடத்துல பெருமையாகவும் சொல்லிக்கலாம், ஒரு இடத்துல ரொம்ப பணிவோடவும் சொல்லிக்கிறேன். என்னால் இவ்வளோ ஷார்ட்டாக கிராக் பண்ண முடிஞ்சுதுன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுற எல்லாராலையும் கண்டிப்பாக இதை விட பெரிய ஹைட்ஸ் ரீச் பண்ண முடியும். நானும் இதோட செட்டில் ஆக போகிறது கிடையாது. நான் இப்போ டிஆர்பி தூத்துக்குடியில் பாஸ் பண்ணி எஸ்பி ஆஃபீஸில் இருக்கிற போலீஸ் எம்ப்ளாயீஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். நல்ல சொசைட்டின்னு கேள்விப்பட்டேன். நான் இந்த ஐசிஎம் முடிச்சுட்டு தான் போய் ஜாயின் பண்ண போகிறேன். இதை சொன்னால் எல்லாருக்கும் கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்கும். ஏன்னா பாஸ் பண்ணிட்ட இன்னும் வேலைக்கு போகல, அது எப்படி நீ வேலைக்கு போகிற வர அந்த வேலை உனக்கு வெயிட் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் உண்மையிலே இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நான் வேலைக்கு போகிற வரை எனக்கு அந்த வேலை வெயிட் பண்ணும். ஏன்னா நான் பாஸ் பண்ணியிருக்கேன், எக்ஸாம் பாஸ் பண்ணுறோம், இன்டர்வியூ பாஸ் பண்ணுறோம், ரிசல்ட்டில் நமக்குன்னு போட்டு அலாட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த வேலை நமக்காக வெயிட் பண்ணும். ஐசிஎம் நல்லபடியாக முடிச்சுட்டு நான் அந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணுவேன். ஜாயின் பண்ணி என்னோடய ஸ்ப்ளெண்டர்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதோட செட்டில் ஆக போகிறது கிடையாது. வாழ்க்கையில் ஒரு 25 வயசு பையனால் ஒரு வேலையை இப்போதைக்கு செக்யூர் பண்ண முடியுதுன்னா, இப்போதைக்கு படித்ததால் என்னால் இதை செக்யூர் பண்ண முடியுதுன்னா, இன்னும் கடலளவு நாலேஜ் கொட்டி கிடக்கு. நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயும் சரி, அதர் தென் ஸ்கூல் புக்ஸ் எக்ஸ்ட்ரா சோர்ஸஸ் நிறைய இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறைய கோச்சிங் இருக்குது. இன்னும் மேல்படி படிக்க வேண்டிய எவ்வளவோ எக்ஸாம்ஸ், குரூப் 2 இருக்குது, ஆர்ஆர்பி, பேங்கிங் எக்ஸாம்ஸ் இருக்குது, யூபிஎஸ்சி வேறு எல்லாமே இருக்குது. தமிழ்நாட்டில் இந்தியா அளவு பெரிய அளவு யூபிஎஸ்சி எக்ஸாம், அது வேறு ஏம் பண்ணணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். எனக்கும் அது ஒரு ஏமாக இருக்குது. அது எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணணுன்னா, நம்ம இப்போ வாழ்க்கையில் ஒரு மினிமம் சேலரியில் என்றைக்குமே செட்டில் ஆகணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. நேற்று கூட என் ஃப்ரெண்ட் ஒருத்தன்ட்ட கேட்டேன், திருநெல்வேலி பையன், அவன்கிட்ட பேசும்போது தான் என்ன சொன்னான்னா, லைஃபுக்கு உனக்கு எவ்வளோ சேலரிடாக போதும் அப்படின்னா, ஒரு 40,000 இருந்தால் போதும், நான் அதை வச்சு செட்டில் ஆகிப்பேன். டேய், சேலரி மேட்டரே கிடையாது, நீ சேலரியை மட்டும் வச்சு பேசாத. உன்னோட 60 வயசு வர இந்த 40,000 மட்டும் அளந்து உன்னோட அனுபவத்தை நீ ஒருத்தருக்கு விலையாக கொடுக்க போகிற அப்படின்னா, அது வந்து உன்னையே நீ குறைச்சி மதிப்பிடுறதே அர்த்தம் அப்படின்னு நேற்று நாங்கள் கேஷுவலாக பசங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் எனக்கும் தோணுச்சு, எனக்கு முன்னாடியே தோணிகிட்டு இருந்தேன். அவனுக்கும் கொஞ்சம் சொன்னால் அவனும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டான். யாருமே நெவர் செட்டில் தான். எந்த ஒரு வேலை கிடைச்சாலும் அதோட செட்டில் ஆகாதீங்க, ஃபர்தராக படிங்க. நிறைய சோர்ஸஸ்லேருந்து நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க. நாலேஜை ஷேர் பண்ணுங்கள். நம்ம மட்டும் இல்லை, நம்ம படிக்கிறத 4 பேருக்கு பகிர்ந்துக்கோங்க. நம்ம ஒரு குரூப் 2 கேண்டிடேட்டாக படிப்போம், குரூப் 4 கேண்டிடேட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு குரூப் 4 கேண்டிடேட்டாக படிப்போம், டிஆர்பி எஸ்ஆர்பி கேண்டிடேட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ டிஆர்பி செட்டிலான எல்லாருமே எஸ்ஆர்பி படிப்பாங்க, குரூப் 2 படிப்பாங்க. அதே மாதிரி நானும் படிக்கணுன்ட்டு இருக்கேன். இதுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருந்த எங்கள் சாருக்கும் நம்ம அகாடமிக்கும் நான் என்னோட முதற்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு என்னைக்கும் சப்போர்ட்டாக இருந்த என் பேரண்ட்ஸ், என் ஃபேமிலி எல்லாத்துக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.